சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா வீட்டுல எல்லாருமே இழிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரியோட போனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வர ஈஸ்வரி வந்துட்டு என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போஸை சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லவும், இங்கே ஈஸ்வரி வந்துட்டு ஐயோ போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுது கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே சன்னாசி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, என்னடி என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும், என் பிள்ளை போஸு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா என்னதான் ஆச்சு, போஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், நம்ம போஸு கிணத்துல குதிச்சிட்டானாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே சன்னாசி வந்துட்டு உன் பிள்ளை உயிரோடு தானே இருக்கான், ஒன்றும் செத்துக்கிட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், பெத்த அப்பா மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என் பிள்ளை அங்கே உசுருக்கே போராடிக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்தவும், உன் பிள்ளை என்ன நல்ல காரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கான், போனவன் அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் கோபத்தோட கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே அப்பதான் வந்துட்டு எதுக்குத்தான் இவன் புத்தி இப்படியெல்லாம் யோசிக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி வந்துட்டு நான் என் பிள்ளைய பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா போஸை சேர்த்து வச்சுருக்குறாங்க. போஸுக்கு பார்த்தா தலையெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏண்டா போஸு இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழுகவும், நான் எதுக்குமா உயிரோடு இருக்கணும், என்னை எதுக்கு காப்பாற்றினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அழுகவும், என்னடா எனக்கு ஒத்த ஆம்பளை பிள்ளைடா நீ, உன்னை இப்படியாடா நான் பார்க்கணும், உன்னை எப்படி எங்கே உட்கார வச்சு எப்படியெல்லாம் அழகு பார்க்கணும்னு நினச்சேன், நான் சொன்னதை கொஞ்சமாவது கேட்டிருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்குமாடா, உன்னை சும்மா இருக்கிறதானேடா சொன்னேன், எவக்கிட்டேயோ போய் இப்படிலாம் பிரச்சனை இழுத்துட்டு வந்து இப்போ எங்கே வந்து படுத்துக்கு இருக்கிய பாத்தியாடா, ஏன்டா போசி இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்த, வீட்டை விட்டு போக நான் சொன்னேன், அதுக்காண்டி உன்னை நான் அப்படியே விட்டுருவேனாடா, உன்னை அப்படியே வாடா தெருவிளையாடா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே போஸ் வந்துட்டு சரிம்மா விடுமா, அந்த தமிழ் கதை என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், அவளும் வீட்டை விட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், ஆமாண்டா அவளே அவள் வாயால் எல்லா உண்மையும் சொல்லிட்டா, வயிற்றில் இருக்கிற துணி மூட்டையை வச்சுருந்த விஷயத்தையும் சொன்னது, யாருமே எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கவும், அவளே நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆத்தா அப்பா வீட்டுக்கு போயிட்டாடா, அவளை நாம் சும்மா விட்டுற மாட்டேன்டா, ஜென்மத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேன்டா, உன்னை அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துற காரணமே அவள் தானடா, அவளை அந்த வீட்டுக்குள்ளே நான் விடவே மாட்டேன், அவளையும் சேதுவையும் மொத்தமாக நான் பிரித்து காட்டுறேன்டா, அவளுக்கும் சேதுக்கும் விவாகரத்தை வாங்கி மொத்தமாக அவளை அவளுடைய ஆத்தா அப்பன் வீட்டிலையே நான் இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சபதம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா நான் எப்படிம்மா திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வர்றது, நான் எங்கம்மா போவேன், எனக்கு யாருமா இருக்கா, வீட்டை விட்டு அப்பா பாட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு, நான் எங்கம்மா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் புலம்பவும், அதுக்கு ஏண்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த, நீ வெளியே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே, நான் உன்னை ஏதாவது ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு உன்னைய காப்பாற்றிருக்க மாட்டேனாடா, தயவு செஞ்சு இனிமேல் இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்காத போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா வீட்டுக்கு தமிழ் வசந்தி எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததில் இருந்து தமிழ் அழுதுகிட்டே இருக்கவும் வசந்தி செல்லப்பாண்டி எல்லாருமே தமிழுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சரி விடு தமிழ் பார்த்துக்கலாம், நீ தானே உண்மையை சொன்ன, நாங்கள் எல்லாருமே சொல்ல வேண்டான்னு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், நான் இன்னைக்கு உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தாலே ஈஸ்வரியும் அத்தை வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க, அவங்க பிள்ளையா போஸையும் கையும் களவுமா சிக்க வச்சது நான், அப்போ அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா, அவங்க ஃபைலையும் பணத்தையும் கேட்கும் போதே நான் கொடுக்காம இருந்தேன் பாரு, அப்பயே அவங்க அந்த வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது, இப்போ போஸ் கதையெல்லாம் தெரிஞ்சதுனால நான் சொல்லலைனாலும் அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, அவங்க மட்டும் சொல்லி இருந்தால் என் புருஷனுக்கு என் மேலே இன்னமும் கோபம் அதிகமாக தான் இருந்திருக்கும், நானே எல்லா உண்மையும் சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால தான் இப்போ என் மேலே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோபம் இருக்காது, அதனால் என்னையை மன்னிச்சு அவங்க திரும்ப அந்த வீட்டுக்கு கூப்பிட்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு வசந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.